பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் வெற்றி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் இருக்கீங்களா இல்லை வெளியே இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, ஹாயாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கழிந்த நாளில் நாம் தியானித்தோம், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் ஒருமனப்பட்டிருக்கணும்னு சொல்லி தியானித்தோம். இந்த நாட்களில் ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேணும்னு பார்க்க போகிறோம். சரியா? ஒருமனம் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? அந்த ஒருமனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். எந்தெந்த நிலையில் இருந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளில் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். அதே 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அடுத்த B பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இரக்கமுள்ளவர்களும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் இரக்கம் இருக்கணும். பரஸ்பரம் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு, பெற்றோரை குறித்து பிள்ளைகளுக்கு, கணவனை குறித்து மனைவிக்கு, மனைவியை குறித்து கணவனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம் இருக்க வேண்டும். இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே ஒரு குடும்பத்துக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோ, துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோ, மகிழுடன் ஸ்தோத்திர பலிதன் செலுத்தி ஆராதனை செய்கிறோ, மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் எஸ் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடு குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, ஓ உண்மையாய் கூப்பிடு குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே,
என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்கால் அடிக்கப்பட்டீ, உலக தோற்ற முதல் எனக்கால் அடிக்கப்பட்டீ, ரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே, ரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஓ உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. இங்கு ஒரு குடும்பத்துக்கு தேவை இரக்கம், ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில் தேவை இரக்கம், ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் தேவை இரக்கம், ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் தேவை இரக்கம். எங்க அப்பா இயேசுவிடத்தில் இருந்தது இரக்கம். அவர் வியாதீசர்களை கண்டு இரக்கம் கொண்டு மனதுருகினார் என்று பார்க்கிறோம். மனதுருகினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாங்க வாங்க வாங்க. எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க? எதுக்கு நீங்க துக்கப்படுறீங்க? எதுக்கு நீங்க இந்த தேவையற்ற காரியத்தை செய்துட்டு இருக்கிறீங்க? வாங்க வாங்க அப்படின்னு அழைச்சார். காரணம் அவருடைய குணம், இரக்க குணம், இரக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்க ஒருவன் கள்ளர் குகையில் அகப்பட்டிருந்தான். அவனை குற்றூராக்கி தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ அவனை பார்க்க வழியருகே போகும்பொழுது நிறைய பேர் போறாங்க. ஸ்தோத்திரம். லேவியர் போறான், இன்னும் அநேகர் போறாங்க. பழக்கம் உள்ள ஊழியக்காரன், முதிர்ந்த ஊழியக்காரன், குடும்பத்தில் உள்ள ஊழியக்காரன் எல்லாம் போகிறான். அவன் பார்த்துட்டும் பார்க்காம போறான், கேட்டுட்டும் கேட்காம போகிறான். ஏன்? அவனுக்கு உதவி செய்யணும் இல்லை அப்படி. ஆனால் ஏசப்பா அவனை கண்டு மனதுருகி எண்ணெய் வார்த்து அவன் காயங்களை கட்டி அவனை சத்திரத்தில் கொண்டு இளைப்பாற பண்ணி கொண்டு போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பார்த்தீங்களா? ஏசப்பாவுடைய இரக்கத்தை பார்த்தீங்களா? அவருடைய பாசத்தை பார்த்தீங்களா? அவருடைய அன்பை பார்த்தீங்களா? அவனுடைய காயங்களை கட்டி எண்ணெய் வார்த்து அவனுடைய காயங்களெல்லாம் கட்டி அவனை வழியில விட்டு விடாம சத்திரத்தில் இளைப்பாற பண்ணி கொண்டு போகிற. நீ அவரை நம்பி இருக்கியா? அவர் உன்னை வழியில் விட்டுட்டு போக மாட்டார் பிரதர்.
அவரை சார்ந்திருக்கிறியா? அவர் உன்னை வழியில் விட்டு போகவே மாட்டார். சத்திரத்தில் அவர் உன்னை இளைப்பாற பண்ணுவார். அடைக்கலம் கொடுக்கிற, இளைப்பாறுதல் கொடுக்கிற அந்த ஸ்தானத்தில் உன்னை ஏற்படுத்தி கொண்டுதான் அவர் கடந்து செல்லுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அவருடைய இரக்கம். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அழவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும், அவை காலைதோ புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார் துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. நீ நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ வல்லவன். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அழவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அழவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கு, அவை காலைதோ புதிதாயிருக்கு. மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார் துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருக்கம் உள்ள தேவன், இயேசுவை போல மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வம் இருந்ததும் இல்லை, இனி இருப்பதும் இல்லை, இனி இருக்க போறதும் இல்லை. அவர் மனதுருக்காவிட்டார் என் பாவத்தை அவர் பார்த்திருப்பாரானால் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. என் அக்கிரமத்தை அவர் பார்த்திருப்பாரானால், எண்ணியிருப்பாரானால் இந்த இரக்கத்தை நான் பெற்றிருக்க முடியாது, இந்த சுகத்தை நான் பெற்றிருக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னால் அடைந்திருக்க முடியாது. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம் சொல்லவே முடியல. 1000 நாவுகள் போதாது. ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறது, அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறது, அவர் இரக்கம் செய்கிறத மறக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவர் செய்திருக்கிறார். எல்லாம் அவருடைய இரக்கம், எல்லாம் அவருடைய இரக்கம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய இரக்கம், அந்த இரக்கம் இயேசு கிறிஸ்துவோட இருந்த இரக்கம் ஒரு குடும்பத்துக்குள் இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகளிடத்தில் இருக்கணும். அந்த இரக்கம் ஒரு சபையாருக்குள்ள இருக்கணும், ஒரு போதகருக்குள்ள இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் ஒரு தேவையோடு வருகிற நபரை பார்த்து, ஒரு கஷ்டத்தில் இருக்கிற நபரை பார்த்து, ஒரு துன்பத்தில் இருக்கிற நபரை பார்த்து இரக்கம் கொள்ளணும். மிருகத்தை போல் முட்டாள்தனமாய், ஆமே, இரக்கமற்றவனாய் இருக்கக்கூடாது. உதவியேற்று வரும் பொழுது உதவி செய்கிறவர்களாக இருக்கணும், பசியாற்றுகிறவர்களாக இருக்கணும். நம்மால் இருந்தால் பணம் கொடுத்து உதவி செய்கிறவர்களாக, ஏதோ ஒரு கோலத்தில் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இருந்த இரக்கம். அந்த இரக்கம் ஒரு குடும்பத்தில் இருக்கணும், ஒரு ஊழியரில் இருக்கணும், பிள்ளைகளில் இருக்கணும். இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள வாஞ்சிக்கிறார். சபையில் ஊழியர் ஒரு தேவை சொல்லும் பொழுது
ஆமே, ஒரு பலகீனத்தில் உடன்பட்டிருக்கிற ஒரு நபரை குறித்து சொல்லும் பொழுது ஆமே இரக்கம் கொண்டு ஜெபிக்கணும். இயேசு பிரசங்கம், மலை பிரசங்கம் பண்ணினார். மலை பிரசங்கம் பண்ணின பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்தார். மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் வருகிறார்கள் என்று கண்டு அவர்களுக்காய் மனதுருகினா, அவர்கள் மேல் மனதுருகினா. அத்தனை பேருக்கு அற்புதம் செய்தார். அத்தனை பேர் அற்புதம் செய்த மாத்திரமாங்க. அப்புறம் என்ன செய்தாரு? என்ன செய்தாரு? ஆமே, ஸ்தோத்திரம். அவங்க 3 நாளாயிடுச்சு. என் பிள்ளைகள் வழியில் தளர்ந்துருவாங்க, சோர்ந்துருவாங்க, விழுந்துருவாங்கன்னு கேட்டு அவங்கள பசி ஆற்ற ஆமை இரக்கம் கொண்டார். அவருடைய பசியை அறிந்து அவருடைய பசியை போக்க இரக்கம் செய்தார். இரக்கத்திற்கான வழியை ஏற்படுத்தினார். எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு குஷ்டரோகி இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மாலாகும். இயேசு சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாகு. ஒரு குருடன் கேட்கிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஒருக்கா கேட்டான், திரும்பவும் கேட்கிறான், உரத்த சத்தமா கேட்கிறான், கூப்பிடுறான். எப்படி? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இயேசு அதில் நின்றார். திரும்பி பார்த்தார். உனக்கு நான் என்ன செய்யணும் கேட்டார். அவன் சொன்ன, நான் பார்வை அடையணும். அவனுடைய கண்களை தொட்டார். அவன் பார்வை அடைந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் பார்வை அடைந்தான். இயேசுவிடத்தில் எந்தெந்த வியாதிசன் கடந்து போனானோ அத்தனை பேரை கண்டு மனதுருகி இரக்கம் கொண்டு அற்புதம் செய்தார். மார்த்தாள், மரியாள் தன் சகோதரன் மரித்ததை கண்டு கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார். அங்கு அவர்கள் அழுகிறதை கண்டு இயேசு அழுகிறார். இரக்கமுள்ள தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுடைய இரக்கத்துக்காக அழுகிறார், புலம்புகிறார், கெஞ்சுகிறார். பாருங்க, அழுத பொழுது என்ன நடந்து? இயேசுவும் அழுதார். இரக்கமுள்ள தேவன் தங்கள் யாருமற்றிருக்கிற அனாதைகளாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை விட்டு விடக்கூடாது என்று சொல்லி இரக்கம் கொண்ட தேவன் மரித்திருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். நீ எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, நான் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? இயேசு உன்னை தேடி உன் வீட்டுக்கு வருகிறார். மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும்? இனி நான் தான் உனக்கு தகப்பன், தாய், நான் தான் சகோதரன், உற்ற நண்பன் என்று உன் அருகில் வருகிறார். இயேசு லாசர் வீட்டுக்கு போனார். கலங்கி நின்று அவர்களை கண்டு மனதுருகினார், இரக்கம் காராட்டினார்.
மரித்தவனை உயிரோடு எழுப்பி அவர்கள் மத்தியில் ஜீவனோடு இருக்க பண்ணினார். உங்களுக்கும் அவர் செய்வார், உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஒருவேளை உன்னுடைய சரீரம் உலர்ந்து போயிருக்கலாம், உன்னுடைய சரீரம் தளர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை உன் சரீரம் நலிந்து போயிருக்கலாம், உன்னுடைய சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம். டாக்டர்கள் எல்லாம் விதி எழுதி இருக்கலாம். உலர்ந்திருக்கிற உன் சரீரத்தை, உன் தளர்ந்திருக்கிற உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உன் அருகாமையில் வந்திருக்கிறார். பிரதர், அவர் இரக்கம் உள்ளவர். பேதுரு சொல்றார், இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். சபையே, துஷ்டனா இருக்கிறியா? இருதய கடினம் உள்ள விசுவாசியா இருக்கிறியா? மற்றவருடைய துன்பத்தை காணும் பொழுது, மற்றவருடைய பாடுகளை பார்க்கும் பொழுது உள்ளம் உடையாத ஒரு துஷ்டனா இருக்கிறியா? இது கர்த்தருடைய சபைக்கு ஆகாதது கண்ணா, இது கர்த்தருடைய சபைக்கு ஆகாது ராஜா. கர்த்தருடைய பிள்ளை, வேதம் சொல்கிறது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாயிருக்க, என்னை துரோகித்த, என்னை தூசித்த, என்னை அவமானப்படுத்தின எத்தனையோ பேர் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு உதவி என்று வரும் பொழுது, ஒரு தேவை என்று வரும் பொழுது, ஒரு வியாதி என்று வரும் பொழுது, ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது, ஒரு நஷ்டம் என்று வரும் பொழுது, எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வரும் பொழுது, அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இரக்கம் கொண்டு ஜெபிக்க கர்த்தர் என்னை ஊக்குவிக்கிறார். இரக்கத்திற்காக கெஞ்சுகிறேன், இறங்கும் என்று முறையிடுகிறேன். கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்கிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவர் இரக்கமுள்ளவர். ஒரு திருச்சபையில் அங்கத்தினராக நீ இருந்தா இரக்கமுள்ள விசுவாசியா இருக்கணும், இரக்கமுள்ள போதகர்களா இருக்கணும், இரக்கம் காட்டுகிற சக விசுவாசிக்கு உதவி செய்கிற இரக்கமுள்ள ஒரு விசுவாசியா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு சபை, இந்த கிருபையின் கால சபை, இந்த கிறிஸ்துவின் சபை, இந்த எழுப்புதல் சபை இரக்கமுள்ள சபையாயிருக்கணும். அல்லேலூயா. இரக்கமுள்ள சபையா இருக்கணும், இரக்கம் காட்டுகிற சபையா இருக்கணும். இதை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சபையா இருக்குமானால் இயேசு நம்மை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். என் பிள்ளைகள் என்னுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள், என்னை போல சக மனிதர்களிடத்தில் மற்றவர்களுக்காய் இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை குறித்து சாட்சி சொல்லுவார், உன்னை குறித்து ஆச்சரியப்படுவார், அற்புதமாய் பார்ப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு தேவை ஒரு இரக்கம். குடும்பத்தில் இரக்கம் இல்லாததுனால, ஓ ஸ்தோத்திரம், கணவன் ஒரு அடி பாய்ந்தால் மனைவி 9 அடி பாய்கிறியோ, மனைவி ஒரு அடி பாய்ந்தால் புருஷன் 9 அடி பாய்கிறியோ? இது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்துவனாகி உனக்கு தேவையில்லை, தேவையற்றது. அதை விட்டு மனம் திரும்பு. எப்படி சாராள் தன்னுடைய புருஷனை என் ஆண்டவர் என்று சொல்லுகிறாளோ, ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து சபைக்கு தலைவர், புருஷன் குடும்பத்தின் தலைவர். அதான் ஒரு பாடல் பாடியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
கிறிஸ்து சபைக்கு தலைவர், புருஷன் குடும்பத்தில் தலைவன். கிறிஸ்துவுக்கு நீ கீழ்ப்படிந்தால் நீ கீழ்ப்படிவார். கிறிஸ்து சபைக்கு தலைவர், புருஷன் குடும்பத்தின் தலைவன். கிறிஸ்துவுக்கு நீ கீழ்ப்படிந்தால் கணவனுக்கும் நீ கீழ்ப்படிவார். புத்தி உள்ளவள் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவள் தன் வீட்டை இடிக்கிறார். ஸ்தோத்திரி, நீ கீழ்ப்படி, இயேசு உன்னை உயர்த்துவார். புத்தி வரும், தேவஞானம் வரும், அவர் உன்னை உயர்த்துவார். புத்தி உள்ளவள் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவள் தன் வீட்டை இடிக்கிறார். பிள்ளைகள் உன்னை பார்த்து பாக்கியவதி என்பார்கள். பிள்ளைகள் உன்னை பார்த்து பாக்கியவதி என்பார்கள். புருஷனும் உன்னை பார்த்து குணசாலி என்றழைப்பார். பிள்ளைகள் உன்னை பார்த்து பாக்கியவதி என்பார்கள். புருஷனும் உன்னை பார்த்து குணசாலி என்றழைப்பார். புத்தி உள்ளவள் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவள் தன் வீட்டை இடிக்கிறார். ஸ்தோத்திரி, நீ கீழ்ப்படி, இயேசு உன்னை உயர்த்துவார். புத்தி வரும், தேவஞானம் வரும், அவர் உன்னை உயர்த்துவார். புத்தி உள்ளவள் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் வீட்டை இடிக்கிறாள். பிரியமானவர்களே, இரக்கமற்ற ஸ்திரீ கட்டாய அந்த வீடை இடிச்சிருவார். ஆக இரக்கம் உள்ளவர்களாய், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாய், ஒருவர் தப்பிதங்கள் ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் இருந்து உன் குடும்பத்தை கட்டு, சபையை கட்டு. ஓ, பழி வாங்குதல் கர்த்தருடையதாக இருக்கிறது, உன்னுடையதில்லை. ஆண்டவர் இந்த வசனங்களாலே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோப்பா. அருமையான இந்த வேளையில் கர்த்தாவே, இரக்கங்களை குறித்து நீர் எங்களோடு பேசி கொண்டிருந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களில் விட்டு வீழ்ச்சி இல்லாத இருக்கிறதை பார்க்கிறோம், கீழ்ப்படியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம், இரக்கமற்ற தன்மை இருக்கிறதை பார்க்கிறோம், முரட்டுத்தன்மை இருக்கிறதை பார்க்கிறோம், பழிவாங்குதல் தன்மை இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை மாற்றப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் இரக்கமுள்ள, அன்புள்ள, ஐக்கியமுள்ள குடும்பமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்பட இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல ஒவ்வொரு சபையிலும் இரக்கமுறைகள் உண்டாகட்டும், அன்பு உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு திருச்சபையிலும் கர்த்தர் புகுத்து சபை வளர்ந்து பெருக, சபை மேல் நோக்கி செல்ல, சபை தேசங்களில் எல்லாம் பெருக கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் அதற்கென்று பக்குவப்படுத்தும். எல்லா கனமையும் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உள்ள நாட்களில் தியானிக்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.